என் கம்பெனி என்ன கேட்க தெரியுமா? ஏன் பேஷண்டே இல்லையா? பேஷண்ட் இல்லாம எப்படி இருக்கும் சார்? ஓபியே கம்மியா தான் சார் இருக்கு. ஓபி எப்படிப்பா கம்மியா இருக்கும்? யாருக்கும் நோய் நொடியா வர மாட்டேங்குதா? இப்படிதான் கேக்குறாங்க. பார்மசி கம்பெனி எல்லாம் வந்து கியூர் பண்றதுக்காக மாத்திரை கண்டுபிடிக்கிறது இல்ல, கஸ்டமர்ஸ் உருவாக்குறது தான் மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க. அதை நாங்க வித்து வேற கொடுக்கணுமா? கேப் மாறினாலும் கேப் மாறிங்க, உலகமாக கேப் மாறிங்க. மாசமான கோடிங்கிறது அசால்ட்டா அடிக்கிற மார்க்கெட். அது தமிழ்நாட்டில இருந்து மட்டும் பார்த்தோம்னா அவ்வளோ 1.5 கோடி ரூபா போகுது. எங்க டிவிஷன்ல இருந்து மட்டும் வருஷத்துக்கு 2500 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்றாங்க. இப்ப நான் தேனி திம்பானுங்க, என்னென்ன பண்ணிருப்பானுங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. கிஃப்ட் கொடுத்து எழுத வைக்கிறது, காசு கொடுத்து எழுத வைக்கிற டாக்டர் 10,000 ரூபா கொடுத்தா ₹1,00,000 பண்ணும் 10 மாசத்துக்கு. இதெல்லாம் என்னப்பா அடியால் காசு கொடுக்குற மாதிரி இல்ல? இந்தியாவில் வந்து அதாவது WHO அலோவ் பண்ண மாலிகுல்ஸ் வந்து 180 தான் காம்பினேஷன்ஸ். ஆனா யூஸ் பண்றது 1800. நிம்சலைன் ஒரு மாலிகுல் இருக்கு. A single dosage of Nimsolide will cause severe liver problems. ஆனா இங்க இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உடனே பெயின் நிக்கும், போட்டு 5வது நிமிஷம் நிக்கும், எப்பேற்பட்ட வலினாலும் நிக்கும். இப்போதைக்கு வலி தீர்ந்துச்சா, என் பேர் நின்னுச்சா, நான் சம்பாரிச்சுனா போனான்னு மட்டும்தான் பாக்குறேன் டாக்டர். டாக்டரை சாமின்னு சொல்லி கும்பிடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எத்திக்ஸ் வேண்டாம்னு கேக்குறேன். ஒரு நாய் ஒன்றும் வேண்டாம், ஒரு மாத்திரை எழுதுனா அவனால தாங்க முடியுமான்னு யோசிக்க வேண்டாம். ஒரு அசிக்ளோஃபெனக் பேராசிட்டமால் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கான்னு கேட்டுதான் கொடுக்கணும். நெஞ்சு வலி வந்தே செத்து போயிடுவான், அப்படி இருக்கணும்னு கொடுத்தான். அவன் சொல்லியிருப்பான் டாக்டர் மாத்திரை கொடுத்ததையும் சரியாயிடுச்சுன்னு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு செத்து போயிடுவான். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? விதி. நம்ம நேரம் அப்படி, ஏதோ வைத்தியம் பார்த்தாரு சரியாயும் உயிர் போயிடுச்சுப்பாங்க. உயிருங்கிறது எவ்வளவு சாதாரணமா போச்சுன்னு பாத்தியா? என் ஸ்கூல் ஜூனியரோட அம்மா லாஸ்ட் வீக் இப்படிதான் இருந்து போனாங்க. அவனுக்கு அப்பா கிடையாது, அக்கா மென்டல். அவங்க தாத்தா மட்டும்தான். அவனால எந்திரிச்சு நடக்கூட முடியாது. இந்த பையன் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான். பாவம், என்னால நிக்க கூட முடியலங்க. அசால்ட். எவன் எக்கெடுக்கட்டு போனா எனக்கு என்னப்பா அப்படிங்கிற அளவுக்கு அசால்ட். மேகலான ஒரு டாக்டர் கிட்ட செஃபிசியம் அசித்ரோமைசின் மாலிகுல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப கேட்டேங்க, இந்த மாலிகுல் எதுக்கு பாண்டு? ஆர்டிவி ப்ராப்ளத்துக்கு கொடுக்கலான்னு. இர்ரேஷனல் காம்பினேஷன் தெரியுமா? இது 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒட்டுக்கா கொடுக்கூடாதுப்பா. அக்காக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. அதுவும் கிட்ஸ் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கவே கூடாது. எனக்கு தெரியும் நிறைய டாக்டர்ஸ் எழுதுறாங்க மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்குன்னு. ஆனா நான் என் பேஷண்ட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ப்பா. வேற மாலிகுல் சொல்லிப்பாங்க. இவங்க டாக்டர் இவங்கள மாதிரி ஒரு டாக்டர் பாக்குறதே வேற ஒரு டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லெவோசிட்ரிசின் அண்ட் நொமான்டிலுகோசிஸ் எஃபிஷியன்ட் வித் இந்தியன் பேஷண்ட் சொல்றப்ப சிரிச்சேன். புரியல சார், எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. இந்தியன் பேஷண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியா, அதுக்கு சிரிச்சேன்ப்பா. நம்ம ஆளுங்க மண்ணை கொடுத்தாலும் தின்னுக்குவாங்க, டாக்டர் கொடுத்தாலும். அப்படிதான் இருக்கு நிலைமை. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு வெள்ளரிக்காய் என்ன வேலை, வெங்காயம் என்ன வேலைன்னு தெரியுது. டாக்டர் கிட்ட இந்த மாலிகுல் பத்தி கேட்கிற அறிவு இல்லையே. ஸ்டாண்டர்டா தெரிஞ்சிருக்கணும். கனடால யூஎஸ்ஏல வந்து ஒரு டாக்டர் மெடிசன் கொடுக்குறாருன்னா, இன்னத்துக்கு சார் இந்த மாத்திரை குடிக்கிறீங்க, ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்பான். மாலிகுலோட நேம் எழுதுதான் அங்க சட்டம் இருக்கே தவிர பிராண்ட் நேம் எழுத இல்ல. அதாவது ராய்பிரசால் 20 mg எழுதுவோம், என்ன பிராண்ட்னு எழுத மாட்டோம். கூடாது. நெட்ல அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சாம்பிள் அடிச்சு பாரு வரும். அம்பூர் டாக்டர்ஸ் ஒரு கம்பெனிக்காரன் கிஃப்டோ பணமோ கொடுத்தா அதை தான் எழுதுவான். என்ன பிராண்டு சைடு எஃபெக்ட் ஒரு கருமத்தை பத்தியும் கவலை கிடையாது. சாவுறதுன்னா சாவங்கடா, எனக்கு காசு வருது. கொடூரம் உச்சம். கந்துவடி காசு வாங்கி கொடுத்து ஆபரேஷன் பண்ணி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.